அத்தியாயம் 13. கேள்வி ஞானமும் அனுபவ ஞானமும். ஹே ராஜனே, விழிப்பு நிலை சமாதியான இந்த நிர்விகற்ப சமாதி போன்று வேறு ஏதாவது சமாதி நிலைகள் உள்ளனவா? அதையும் தாங்கள் மேலும் விளக்க வேண்டும் என்று அஷ்டாவக்ரர் கேட்கின்றார். ஜனகராஜன் அஷ்டாவக்ரரின் இந்த கேள்விக்கு பின்வருமாறு பதிலளிக்கின்றார். ஹே முனிபுத்திரா, கேளும். அன்புக்கு உரிய மனைவியை முதன்முறையாக கட்டி அணைக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற இன்பம் ஒரு நொடி பொழுதாவது வெளியேயும் உள்ளேயும் ஒன்றும் தோன்றாத ஒரு நிலையை உண்டாக்கி விடுகின்றது. இந்நிலையில் அவன் உறக்கம் கொள்ளவில்லை. அவ்வாறு எந்த ஒன்றும் தோன்றாத நிலையைத்தான் சமாதி என்று கூறப்படுகின்றது. அடுத்து பல நாட்களாக ஆசைப்பட்டு கிடைக்காது என்று தீர்மானத்துடன் இருக்கும் பொழுது திடீரென்று அந்த ஆசைப்பட்டது கிடைத்துவிட்டால் ஒரு கணப்பொழுது உள்ளேயும் வெளியேயும் ஒன்றும் தோன்றாத நிலை உண்டாகின்றது. இப்பொழுதும் அவன் தூங்கவில்லை. விழிப்பு நிலையிலேயே எந்த எண்ணங்களுமின்றி இந்த தோன்றா நிலையை அனுபவித்தான். இதைத்தான் சமாதி என்று கூறப்படுகின்றது. ஒருவன் சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கும் பாதையில் திடீரென்று ஒரு புலியை கண்டவுடன் ஒரு வினாடி செயலற்று உள்ளும் புறமும் ஒன்றும் தோன்றாமல் அப்படியே ஸ்தம்பித்து நின்று விடுவதை சமாதி என்று கூறப்படுகின்றது. இப்பொழுதும் அவன் தூங்காமல் விழிப்பு நிலையிலேயே இந்த அனுபவத்தை அடைந்தான். தன்னுடைய மகன் விபத்தில் இறந்து விட்டான் என்ற துக்கச் செய்தியை மற்றவர்கள் வந்து கூற கேட்டவன் ஒரு கணப்பொழுது அப்படியே அதிர்ச்சியில் ஒன்றும் தோன்றாத நிலையில் உறைந்து நிற்பதையும் சமாதி என்று அழைக்கலாம். இவனும் உறங்கவில்லை, விழிப்பு நிலையிலேயே இருந்தான். விழிப்பு நிலையில் உண்டாகின்ற மயக்கம், துக்கம், அதிசந்தோஷம், ஆவேசம், பயம் போன்ற காரணங்களால் தூண்டப்பட்ட மனம் எண்ணங்களை விடுத்து தன் மூலமான ஹிருதயத்திற்கு திரும்புகின்றது. இந்த நிலையில் உண்டாகும் சமாதி அனுபவமும் நிர்விகற்ப சமாதி நிலை அனுபவமும் இரண்டும் ஒன்றுதான். அழைக்கின்ற பெயர்களில் மட்டுமே வித்தியாசம் உள்ளது. இதுபோன்றே சில வினாடிகள் மட்டுமே உண்டாகின்ற சமாதிகள் இன்னும் பல உள்ளன. விழிப்பு நிலையிலிருந்து தூக்க நிலைக்கு செல்லும் போதும் தூக்கத்திலிருந்து விழிப்பு நிலைக்கு திரும்பும் போதும் ஏற்படுகின்ற இடைவெளியை மட்டும் கூர்ந்து கவனித்தால் சமாதியை உணரலாம். ஒருவன் மனதினை ஒருநிலைப்படுத்தி வெகு தொலைவில் இருக்கின்ற ஒன்றை பார்க்கின்ற பொழுது உண்டாகின்ற இடைவெளியை கூர்ந்து கவனித்தாலும் சமாதியை உணரலாம். ஒரு அட்டைப்பூச்சி ஒரு செடியிலிருந்து மற்றொரு செடிக்கு தாவ முயற்சித்து ஒரு நீண்ட இடைவெளியில் அந்த செடியை பற்றி கொண்டு இந்த செடியை விட்டுவிடுகின்றது. இதுபோன்று தூரத்தில் உள்ளதை பார்க்க முயற்சிக்கின்ற மனம் ஒரு நீண்ட இடைவெளியை எடுக்கின்ற ஒரு நொடிப்பொழுதையும் சமாதி நிலையாக உணர முடியும். உடலிடம் மனம் உடல் வடிவாகவும் தூரத்தில் இருக்கும் பொருளினிடம் அதன் வடிவாகவும் தோன்ற இந்த இரண்டு வடிவங்களை உண்டாக்குகின்ற இடைவெளியின் உள்ளே சொரூபத்தில் நிற்கும் மனதை மட்டுமே நுட்பமாக கவனித்தல் சமாதி எனப்படுகின்றது. இங்கு நுட்பமாக கவனித்தல் என்பது விழிப்பு நிலையில் இருக்கின்ற ஞானம், அறிவு ஒரு பொருளை மட்டும் பற்றாமல் பல விஷயங்களை பற்றுவதால் பலவாறாக துண்டிக்கப்பட்ட உருவங்களே உலகமாக தோன்றுகின்றது. ஒரே வடிவாக இருந்தால் உலக விவகாரங்கள் நடைபெற இயலாது. பலவாறாக பிளவுபட்ட வடிவங்களில் மனம் ஊடுருவி அதுவாகி அதை அறிகின்றது. அதனால்தான் விதவிதமான காட்சிகள் அமைகின்றன. இதில் வேறுபட்ட இரு வடிவங்களை அறியும் இடைவெளியில் அறிவு விளங்குகின்றது. அந்த இடைவெளியை கூர்ந்து கவனித்தால் எண்ணங்களற்ற நிலையை உணரலாம். எண்ணங்களற்ற நிலையை உணர்வது சமாதி. எனவே ஆத்மாவிற்கும் புத்திக்கும் கணநேர இடைவெளிதான் என்று ஞானவான்கள் கூறுகின்றனர். எனவே சமாதியின் இயல்பை அறிந்தவர்கள் அதில் நிலை பெறுகின்றார்கள். அவர்களே பாக்கியவான்கள். மனம் எதை பற்றுகின்றதோ அந்த வடிவத்தை எடுக்கின்றது. உடலை பற்றி இருக்கும் பொழுது உடலாகவும் மற்ற பொருட்களை பற்றும் பொழுது அந்த பொருட்களாகவும் வடிவம் எடுக்கின்றது. இதுபோன்று மனம் இந்த உடலை விட்டு வேறு ஒன்றை பற்றும் இடைவெளியை கூர்ந்து கவனித்தாலும் எண்ணமற்ற சமாதி நிலையை அறிய முடிகின்றது. மற்றவர்களுக்கு அது முயல் கொம்பு போன்று அறிய முடியாததாகவே இருக்கின்றது. ஹே ராஜனே, எல்லோருக்கும் விழிப்பு நிலையில் இவ்விதம் அஞ்ஞானத்தை வேருடன் நாசம் செய்யக்கூடிய நிர்விகற்ப சமாதிகள் கைகூடும் பொழுது பற்றுதலும் துயரங்களும் கூடிய சம்சார உலக பந்தமானது எப்படி உண்டாயிற்று? ஹே முனிபுத்ரா, இந்த பரமமான ரகசியத்தை இதோ கூறுகின்றேன் கேளும்.
இந்த சம்சாரமானது அனாதிகாலமாக அஞ்ஞானத்தினால் உண்டானது. இதில் சுகதுக்கங்கள் கனவு போன்று வந்து போய்க் கொண்டிருப்பதை எல்லோரும் அனுபவிக்கின்றார்கள். அவர்களால் இந்த அறியாமையிலிருந்து விடுபட்டு வெளிவருவது என்பது மிகுந்த சிரமமாகவே உள்ளது. இதற்கு ஒரே தீர்வு ஆத்ம ஞானத்தை அடைவது மட்டுமே ஆகும். அறியாமையை நாசம் செய்கின்ற இப்படிப்பட்ட ஞானத்தை சவிகற்ப ஞானம் என்று அழைக்கப்படுகின்றது. இப்படி வெளிமுகமாக விசாரித்து அடைகின்ற சவிகற்ப சமாதியினால் புத்தியையும் மனதையும் இணைக்கின்ற விசாரம் உள்ளது. அறியாமை நீங்காமல் ஆத்ம ஞானம் சித்திக்காது. பூரண ஆத்ம ஞானம் இன்றி அஞ்ஞானம் அகன்றிடாது. இப்படிப்பட்ட பூரணமான ஆத்ம ஞானம் பரோக்ஷம், அதாவது கேள்வி ஞானம் என்றும், ஆத்மாவின் நேரடி அனுபவம் அபரோக்ஷம், அதாவது அனுபவ ஞானம் என்றும் இருவகைப்படும். இதில் பரோக்ஷமானது குருவினால் கூறப்பட்ட சாஸ்திர சிரவணம் செய்வதனால் உண்டாகும் ஞானம். இந்த ஞானத்தினால் சம்சார துக்க நிவர்த்தி உண்டாகாது. சாஸ்திரங்களை காதுகளில் கேட்பதினால், அதாவது சிரவணம் செய்வதினால் உண்டாகின்ற ஞானத்தினால் ஸ்ரத்தை மட்டுமே உண்டாகின்றது. ஆகவே இந்த நம்பிக்கையினால் மட்டும் அறியாமையை முழுவதுமாக அகற்றிவிட முடியாது. மிகவும் பக்குவமான நிர்விகற்ப சமாதியில் உண்டாகும் அபரோக்ஷ ஞானத்தினால் மட்டுமே அறியாமையை நாசம் செய்ய முடியும். அதே சமயம் பரோக்ஷ ஞானத்தின் வாயிலாக அறிந்து கொண்ட ஞானத்தினை வைத்தே சமாதி கூடினால்தான் அபரோக்ஷ ஞானம் உண்டாகின்றது. இதன் காரணமாகத்தான் அறியாமையில் உள்ளவர்களுக்கு சில வினாடிகள் சமாதி கூடியிருந்தாலும் அவர்களுக்கு அது அனுபவமாகுவதில்லை. ஆனால் சாஸ்திரம் கற்றறிந்த ஞானிகளின் முன் அனுபவமாக சமாதி இல்லாத காரணத்தினால் அதை அவர்களால் உணர முடிவதில்லை. மாணிக்கக்கல் பற்றிய பரோக்ஷ ஞானம் கேள்வி ஞானம் மட்டுமே இருந்தாலும் முன்பின் அதை பார்த்திருக்காதவன் அதுதான் மாணிக்கக்கல் என்று பார்த்தாலும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அதை முன்னதாகவே பார்த்து அனுபவப்பட்டவன் அதை பார்த்தவுடன் அது மாணிக்கக்கல் என்று அறிந்து கொள்வான். இதுபோலத்தான் சமாதி அனுபவமே இல்லாதவர்களுக்கு சமாதி கூடினாலும் அதை அவர்களால் அறிந்து கொள்ள முடிவதில்லை. இப்படிப்பட்டவர்கள் தம்மிடமுள்ள புதையலை புறக்கணித்துவிட்டு பிச்சை எடுத்து உண்பது போன்றதாகும். இவர்களுக்கு அவ்வப்பொழுது சமாதி நிலை உண்டாகியும் அறியாமை அகலாத காரணத்தால் எந்த பயனும் இல்லை. விஷயங்களில் பிரதிபிம்பமற்ற சுத்த ஞானம்தான் நிர்விகற்ப ஞானம் என்று கூறப்படுகின்றது. இதனிடத்தில் பலவாறான உருவங்களை பொருத்துவதால்தான் சவிகற்ப ஞானம் ஏற்படுகின்றது. சவிகற்ப ஞானம் என்று கூறப்பட்ட ஞானமே அஞ்ஞானம். இந்த அஞ்ஞானம் அறியாமை காரண வடிவாகவும் காரிய வடிவாகவும் பலவிதமாக இருக்கின்றது. ஆத்மாவின் பூரண நிலை விளங்காமல் இருப்பதே காரண அஞ்ஞானம் என்று கூறப்படுகின்றது. பிரிக்க முடியாத பூரணமே சிதாத்மா ஆகும். ஏனெனில் பிரிக்க முடியாத காரணங்களான தேசகால உருவங்களுக்கு சிதாத்மா சாதகராக இருக்கின்றார். இப்படிப்பட்ட சித்தாத்மாவிற்குத்தான் இங்கு இப்படி இவ்விதமாக இருக்கின்றேன் என்ற அபூரணனாக இருப்பதாக உண்டாகின்ற எண்ணமே மூல அஞ்ஞானம் எனப்படும். இந்த மூல அஞ்ஞானத்தினால் காரிய வடிவான இந்த தேகத்தின் மீது ஆத்ம புத்தி தோன்றுகின்றது. இப்படிப்பட்ட அறியாமை நிவர்த்தியாகாத வரை சம்சார பந்தம் நிவர்த்தியாகாது. பூரண ஆத்ம ஞானமின்றி சம்சாரம் அகன்றிடாது. அநேக பிறவிகளில் செய்த புண்ணியங்களினால் ஆத்ம தேவதையானவள் எப்பொழுது திருப்தி அடைகின்றாளோ அப்பொழுதே ஒருவனுக்கு முமுட்சத்துவம் உண்டாகி அவன் விடுதலை பெறுவதற்கான விவேகத்துடன் கூடிய சிந்தனையை வழங்குகின்றாள். அவள் அனுகிரகம் இல்லாமல் பல கற்ப கோடி பல கோடி பிறவிகள் கழிந்தாலும் விடுதலை பெற வேண்டும் என்ற வேட்கை வருவதில்லை. பல பிறவிகள் எடுத்தாலும் அதில் உணர்வுடைய உயிரினங்களாக பிறப்பது மிகவும் அரிது. அதனினும் மானிடராக பிறப்பது மிக மிக அரிது. அப்படியே மனிதனாக பிறந்தாலும் நுட்பமான அறிவு உடையவராக இருப்பது அரிதிலும் அரிது. ஹே முனிபுத்திரா, உலக படைப்புகள் அனைத்தையும் உற்று கவனியுங்கள். தாவரங்களின் பல கோடிக்கணக்கான எண்ணிக்கையில் 100ல் 1 பங்கு கூட விலங்கினங்களே இல்லை. அதுபோல விலங்கினங்களின் பல கோடிக்கணக்கான எண்ணிக்கையில் 100ல் 1 பங்கு கூட மனித இனம் இல்லை. தோன்றிய மனித இனங்களில் பல கோடி பேர்கள் விலங்குகளைப் போன்றே 5 அறிவுடன் அறியாமையில் இருக்கின்றார்கள். இவர்களைப் போன்றவர்கள் நல்லது கெட்டதை அறியக்கூடிய ஆர்வமற்றவர்களாகவும்
உயர்ந்த ஒழுக்க நெறிகளை அறிய விரும்பாதவர்களாகவும் உள்ளனர். அப்படியே ஒரு சிலர் இதுபோன்ற உயர்ந்த ஒழுக்க நெறிகளை போதிக்கும் சாஸ்திரங்களை கற்று அறிவை வளர்த்து கொண்டாலும் பெற்ற அறிவினால் பெருங்கர்வம் கொண்டு ஆசை வயப்பட்டு உலக வாழ்வில் அதிக ஈடுபாடு கொண்டு பிறவிச் சூழலில் சிக்கிக்கொண்டு வெளிவர முடியாமல் இருக்கின்றார்கள். இவர்களில் சிலர் புத்திமான்களாக இருந்தாலும் இவர்கள் செய்த பாவச் செயல்களால் அந்த வாசனைகள் சித்தத்தில் இருந்து நீங்காத காரணத்தினால் இருமைகளற்ற ஒன்றேயான அத்வைத பதத்தை நிந்தனை செய்து துவைத புத்தி உடையவர்களாகவே இருக்கின்றார்கள். இருமைகளற்ற ஏகனை அறிய முடியாமல் அவர்கள் செய்த பாவ கர்மாக்களின் அடர்த்தியின் காரணமாக மாயையினால் மறைக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட மாயையின் காரணமாக இருளில் இருந்து பழகியவர்களுக்கு வெளிச்சத்திற்கு வர எப்படி பிடிக்கும்? இன்னும் சிலருக்கு இந்த சாஸ்திர விஷயங்கள் அறிவில் ஏறினாலும் தவறான புரிதலினால் குதர்க்க வாதங்கள் செய்து உண்மையை உணரும் பாக்கியமின்றி இருக்கின்றனர். ஆகவே இந்த மாயாவின் விளையாட்டு என்ன ஆச்சரியம் உண்டாக்குகின்றது கவனியுங்கள். அதனால்தான் அத்வைத அறிவை அடைந்தாலும் கையில் கிடைத்த சிந்தாமணியை கண்ணாடிக்கல் என்று எரிந்து விடுவது போன்று அதன் மகத்துவம் அறியாமல் தள்ளிவிடுகின்றனர். இதற்கு காரணம் அவர்களுக்கு ஈஸ்வர அனுகிரகம் இல்லாததே ஆகும். எத்தனைதான் பக்தி செய்தாலும் இவர்களது ஆசையின் காரணமாக மாயையால் மறைந்திருக்கும் ஈஸ்வரனை அறிய முடிவதில்லை. அனுபவத்துக்கு அறிய முடியாத தெய்வத்தை ஆலயங்களுக்கு சென்று அது வேண்டும் இது வேண்டும் என்று ஒரு பெரிய பட்டியல் போட்டு பலசரக்கு வாங்கும் மளிகை கடைக்கு ஒப்பாக இறைவனை நடத்துகின்றார்கள். இவர்களை போன்றவர்களுக்கு எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் விடுதலை விமோசனம் கிடையவே கிடையாது. எவன் ஒருவன் ஆத்ம தேவதையை அறிந்து ஆராதனை செய்கின்றானோ அவனே அவளது கருணையினால் மாயையிலிருந்து விடுபட்டு உலக விவகாரங்களில் நாட்டம் குறைந்து விவேகமும் வைராகியமும் உண்டாகி சத்குருவை தேடி சரணாகதி அடைந்து அத்வைத சித்தாந்தத்தை அறிகின்றான். இவ்வாறு அடைந்த கேள்வி ஞானத்தினைக் கொண்டு சந்தேகங்களை நீக்கி தன்னை அறியும் தத்துவ ஞானத்தை உள்விசாரம் செய்து அனுபவம் ஆக்கிக் கொள்ளும் வரை ஓயாமல் முயற்சிக்கின்றவனே முடிவில் முக்தி அடைகின்றான். பொதுவாக சமாதி என்றதும் இறந்த உடலை புதைத்துள்ள இடம் என்றே பெரும்பாலானவர்கள் நினைக்கின்றனர். இதில் இறந்த பின் ஜடமான உடலை புதைக்கின்ற சமாதி ஜடசமாதி என்றும் ஜடமான உடலில் சைத்தன்யத்தின் இருப்பு ஒளிந்து கொண்டிருப்பதை அனுபவிக்கின்ற சமாதி ஜீவசமாதி என்றும் அழைக்கப்படுகின்றது. இதில் சித்தர்களின் சமாதி ஜீவசமாதி என்றும் தலைவர்களின் சமாதி ஜடசமாதி என்றும் அழைக்கப்படும். சமாதி என்றால் சமம் கூட்டல் ஆதி சமாதி, அதாவது ஆதியுடன் சமமாக இணைந்திருக்கின்ற நிலைக்கு மட்டுமே சமாதி என்று பெயர். உடலை விட்ட பிறகு அந்த ஆதியுடன் சமமாக இணைவதை விதேக முக்தி என்று அழைக்கின்றோம். இது உடல் இருக்கின்ற பொழுதே எண்ணங்களற்ற விழிப்பு நிலையில் சதா அந்த ஆத்மாவுடனான அறிவுடனான ஆனந்தமாக இணைந்திருக்கின்ற மனமற்ற ஜீவன் முக்தர்களுக்கு மட்டுமே கிடைக்கின்ற நிலை. இந்த விதேக முக்தி நிலையை உடல் இருக்கின்ற பொழுதே உடலை மறந்து ஆத்மாவில் இணைந்து அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஆனந்த நிலையை மட்டுமே நிர்விகல்ப சமாதி என்று கூறப்படுகின்றது. இதில் நிர்விகல்பம் என்றால் விகல்பங்கள் என்ற எண்ணங்கள் இல்லாத நிலை என்று பொருள். இவ்வாறு விகல்பங்கள் ஏதுமற்ற நிலையில் அந்த ஆதியுடன் ஆனந்தமாக இணைந்து இருப்பது சமாத். உடல் இருக்கின்ற பொழுது உலகியல் விஷயங்களினால் அனுபவிக்கின்ற இன்பம் சிற்றின்பம் என்பதையும், உடல் இருக்கின்ற பொழுதே நிர்விகல்ப சமாதியில் அந்த ஆதியுடன் இணைந்திருப்பது பேரின்பம் என்பதையும் எவன் ஒருவன் அறிகின்றானோ அவன் அற்பமான சிற்றின்பத்தை நாடுவானா? மேலும் அவன் அந்த ஆத்மாவின் பேரின்ப அனுபவத்தின் வாயிலாக இந்த ஜட உடலை விட்ட பிறகும் அந்த ஆனந்த அனுபவ நிலையில் எங்கும் எப்பொழுதும் உடலற்ற நிலையில் ஆத்மாவாகவே இருப்பான். இந்த பிறவா நிலையைத்தான் சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மகாத்மாக்களும் வாழும் பொழுதே அடைந்து
ஜீவன் முக்தர்களாக இருந்து ஜீவ சமாதி அடைந்தனர். இந்த ஜீவ சமாதியில் மட்டுமே ஆத்ம பிரகாசம் ஒளிரும். ஜட உடல் புதைக்கப்பட்ட சமாதி ஜட சமாதி என்பதினால் அங்கே ஆத்ம பிரகாசம் ஒளிராது. அது கட்டையை போன்ற ஜடமாக இருப்பதினால் ஒளிரக்கூடிய தகுதியே அந்த உபாதியாகிய உடல் இழந்திருக்கும். நாளடைவில் உடல் மண்ணோடு மண்ணாக மாறிவிடும். சூரியன் எல்லா இடங்களிலும் பிரகாசித்தாலும் பாதரசம் பூசப்பட்ட கண்ணாடியில் ஒளிர்வதைப் போன்று சாதாரண கண்ணாடியில் ஒளிராது. அதுபோல ஆத்மா எல்லா இடங்களிலும் பிரகாசித்தாலும் நிர்விகல்ப சமாதியில் உள்ள உடலில் ஒளிர்வதைப் போன்று சாதாரண ஜட உடலில் ஒளிராது. அதனால்தான் சித்தர்களின் ஜீவ உடல் புதைக்கப்பட்ட சமாதிக்கு சென்றவுடன் அங்கே எண்ணங்களற்ற நிலைக்கு மனம் லயமாகி அங்கு ஒரு ஆனந்தத்தை உணர முடிகின்றது. அதுவே சாதாரணமாக இறந்து போனவர்களின் சமாதிக்கு அங்கே மனம் பல எண்ணங்களினால் தூண்டப்பட்டு நம்முடைய இயல்பான ஆனந்தத்தை அனுபவிக்க முடிவதில்லை. எனவே எங்கும் எப்பொழுதும் சதா அந்த சைத்தன்யம் இருந்தாலும் அதன் ஒளிரக்கூடிய தன்மை உபாதிகளின் அதாவது உடல்களின் தகுதிக்கு ஏற்ப மாறுபடும். சாதாரண மரக்கட்டை போன்ற ஜட உடலை அவர் என்று மரியாதையுடன் அழைக்கப்படுவதற்கு அந்த சைத்தன்யம் அதாவது ஆத்மா இருக்கின்ற காரணத்தினால் மட்டுமே ஆகும். அதுவே இறந்த உடலில் சைத்தன்யம் ஒளிராமல் விலகியவுடன் ஜடம் என்பதினால் அவர் என்ற மரியாதை நீங்கி அது என்று ஆகின்றது. அந்த சைத்தன்யம் ஆத்மாவாக ஒவ்வொரு உடலிலும் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதனை அறிந்து அந்த அழியாத ஆத்மாவை அதாவது அறிவை தியானிப்பதையே தியானம் என்றும் அந்த ஆத்மாவில் இணைந்திருப்பதையே சமாதி என்றும் பதஞ்சலி முனிவரின் அஷ்டாங்க யோகம் என்ற நூல் அழைக்கின்றது. இந்த உண்மை தெரியாமல் கண்களை மூடி அமர்ந்து கொண்டு தியானம் செய்கின்றேன் என்று கூறுவதும் இறந்த உடலை புதைத்த இடத்தை சமாதி என்று அழைப்பதும் அறியாமை என்றே கூற வேண்டும். இது போன்ற அறியாமை நீங்குவதற்கு ஆத்ம ஞானம் அடைவது ஒன்றே வழி. ஆத்ம ஞானம் என்பது அதுவே நான் என்று தன் நிலையை மறவாது இருப்பதே ஆகும். இப்படிப்பட்ட நான் என்பதில் மட்டுமே எப்பொழுதும் கவனம் வைத்து மற்ற எண்ணங்களை தவிர்த்து மீண்டும் மீண்டும் தன் சுய சொரூபத்தில் இருக்க முயற்சி செய்பவனுக்கு நிர்விகல்ப சமாதி உண்டாகின்றது. எழுதப்பட்ட ஓவியத்தை துடைத்துவிட்டால் அந்த சுவரானது சுத்தமாக இருப்பது போன்று சமாதியில் பேதங்கள் அனைத்தும் அகன்று எப்பொழுதும் உள்ள நிர்விகல்ப நிலையே மிஞ்சும். அதுவே தன் சுய சொரூபம். உலக விவகாரங்களில் ஈடுபட்டு கொண்டு உள்ளவரை ஆத்மாவை அனுபவமாக அறிய முடியாது. ஆத்ம ஞானம் உண்டாகாத வரை இந்த உலகம் உண்மையாக தோன்றும். பேதங்களை உண்டாக்குகின்ற எண்ணங்களை தடுத்துவிட்டால் தானாக ஏகாந்த நிலை உண்டாகிவிடும். ஏகாந்த நிலையில் எண்ணங்களுக்கு இடமில்லை. எண்ணங்களற்ற நிலையே நிர்விகல்ப நிலை ஆகும். இதுவே தன்னை அறிதல். இதற்கு மேல் அறியவோ அடையவோ ஒன்றுமில்லை. எப்பொழுதும் உள்ள இந்த உண்மை நிலையை மாயையின் வலிமையினால் சாஸ்திரங்களை கற்றறிந்த பண்டிதர்களும் கூட புரிந்து கொள்வதில்லை. எண்ணங்களின் ஒட்டுமொத்த தொகுப்பையே மனம் என்கின்றோம். இந்த மனம் ஸ்தூலமாக இருப்பதை, கண்ணிற்கு தெரிவதை உடல் என்கின்றோம். இந்த உடல் என்னுடையது, அந்த உடல் அவனுடையது என்ற எண்ணங்கள் இருக்கின்ற வரை பேதங்கள் இருக்கும். பேதங்கள் உள்ளவரை துவைதம் இருக்கும். துவைதம் இருக்கின்ற வரை ஆத்மாவை அறிய முடியாது. ஆகவே இந்த உடல் வேறு, நான் வேறு, இறைவன் வேறு என்ற பேதமை புத்தி ஒருவனுக்கு நீங்க வேண்டுமானால் அவன் சாஸ்திரங்கள் மூலமாகவும் தக்க சத்குருவின் மூலமாகவும் அத்வைத ஞானத்திற்கு வர வேண்டும். இந்த ஞானத்தை வெளிமுகமாக விசாரித்து அறிவதை சவிகல்ப சமாதி என்றும், அறிந்த சாஸ்திர ஞானத்தை கொண்டு சதா உள்முகமாக விசாரித்து அறிவதை நிர்விகல்ப சமாதி என்றும் அறியவும். நிர்விகல்ப சமாதியில் எண்ணங்களை சிந்திக்காதவன் சிவமாகின்றான். சவிகல்ப சமாதியில் எண்ணங்களை சந்திக்கின்றவன் சவமாகின்றான். அடுத்து மத்தியம அதிகாரியாக இருப்பவன் ஆசைகளே துன்பத்திற்கு காரணம், ஆத்ம ஞானமே மோட்சத்திற்கு முக்கிய சாதனம் என்பதை சாஸ்திரங்களினாலும் சத்குரு உபதேசங்களினாலும் உண்டாகின்ற உபதேச எண்ணங்களினால் ஆன அறிவினாலும் நன்றாக அறிந்திருப்பார்கள். இருப்பினும் மனைவி, மக்கள், உற்றார், உறவினர், நண்பர்கள், சொத்து, சுகம் என பாசங்களுக்கும் பந்தங்களுக்கும் அடிமையானவர்களாக
அதிலிருந்து விடுபட முடியாதவர்களாக இருப்பார்கள். இவர்கள் 3 ஜென்மத்திற்கு பிறகு ஜீவன் முக்தர்களாகும் தகுதியை அடைவார்கள். உத்தம அதிகாரிகள் மன சஞ்சலமின்றி குருமுகமாக கேட்கப்பட்ட விஷயங்களில் தெளிவும், சர்வ ஆதாரமாக சச்சிதானந்த பரிபூர்ண பரமாத்மாவே எங்கும் எதிலும் நிறைந்துள்ளது என்பதை பரோக்ஷ ஞானமாக, அதாவது கேள்விப்பட்ட ஞானமாக அறிந்து பின்னர் அதனை அபரோக்ஷ ஞானமாக, அதாவது அனுபவ அறிவாக அடையும் பொருட்டு சித்ஸ்வரூபமான பரமாத்மாவையும் ஜடஸ்வரூபமான அனாத்ம வஸ்துக்களையும் பிரித்து கொண்டு நித்திய அனித்திய வஸ்து விவேகம் உடையவர்களாக எப்பொழுதும் ஆத்ம நிஷ்டையில் நிலைத்திருக்க முயற்சிப்பார்கள். நிர்விகல்ப சமாதிக்கு முயற்சித்துக் கொண்டிருப்பார்கள். இவர்கள் திட வைலாகியாக மாறியவுடன் சமாதி கைகூடும். நிர்விகல்ப சமாதியில் நின்று பழகிவிட்டால் இந்த பிறவியிலேயே கூட மோட்சத்தை அடைந்து விடுவார்கள். அதாவது ஜீவன் முக்தர்களாக மாறிவிடுவார்கள். குறிப்பு: இது அவர்களது திட வைராக்கியத்தை சார்ந்தது. வைராக்கியம் வராமல் கேள்விப்பட்ட ஞானத்திலேயே ஆத்மாலை அறிந்திருந்தாலும் நிர்விகல்ப சமாதி கைகூடாவிட்டால் ஒரு சில பிறவிகள் மீண்டும் உண்டாகிவிட சந்தர்ப்பங்கள் உண்டு. உத்தம அதிகாரியானவன், தலையில் நெருப்பு பிடித்து கொண்டவன், நல்ல நீர்நிலைகள் எங்கே உள்ளன என தேடி ஓடாமல், அருகே சாக்கடை நீர் நிறைந்த குட்டையாக இருந்தாலும் யோசிக்காமல் அதில் குதித்து தன் தலையில் பிடித்திருக்கும் நெருப்பை அணைப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு இருப்பான். அப்படிப்பட்ட இவனைப் போன்று ஆர்வத்துடன் அனைத்தையும் அறிந்த தெளிந்த அறிவுடன் குரு உபதேச காலத்திலேயே அனைத்தையும் விட்டுவிட்டு மோட்சத்தை மட்டுமே இலட்சியமாக்கிக் கொண்டு எப்பொழுதும் ஆத்ம நிஷ்டையுடையவனாக தான் அடைந்த ஆத்ம ஞானத்தை அனுபவமாக்கியவனாக இருமகைகளற்ற நிர்விகல்ப சமாதியில் நின்று சாட்சாத் அந்த பரமாத்மாவே நான் என்ற திடமாக நிச்சயித்த புத்தியுடன் இருப்பான். இவன் அனைத்து கர்மங்களையும் விட்டுவிட்டு நிர்விகல்ப நிஷ்டையில் நின்று மனதை அந்த ஏக அறிவுடன் எளிதாக ஒப்படைத்துவிட்டு என் செயலாவது ஒன்றுமில்லை, எல்லாம் நின் செயலே என்றவாறு ஒன்றுமறியாத நிலையில் சும்மா இரு சொல்லற என்று சுகமாக அதனுடன் இரண்டர கலந்து விடுவான். இவன் யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்க மாட்டான். இவனுக்கு இந்த நிலையை அடைய கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஆனால் மற்றவர்களால் இவன் நிலையை அடைவதற்கு இன்னும் சில பிறவிகள் காத்திருக்க வேண்டும். ஒருமுறை நான் சித்தர்வாத்தை அசிரீரியாக கேட்டேன். அது அத்வைத பரமாக இருந்தது. அப்பொழுது என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அதன் பிறகு அவர் கூறியதை விசாரம் செய்து அறியாமையை அகற்றி எண்ணங்களற்ற தியானமான நிர்விகல்ப நிலையில் அமர்ந்து அதை அனுபவபூர்வமாக அரை முகூர்த்தத்தில் உணர்ந்தேன். ஒரு முகூர்த்த காலம் அந்நிலையில் சமாதியில் இருந்தேன். ஒரு முகூர்த்த காலம் 1.5 மணி நேரம் பரிசுத்தமான அந்த பரமானந்த நிலையில் மூழ்கி இருந்தேன். இந்நிலையில் ஆனந்தம் பொங்கி வருகின்றது. இதற்கு முன்பு நான் இதுபோன்ற ஒரு நிலையை அனுபவித்தது இல்லை. ஆதலால் பின்னும் அந்த நிலையிலேயே எப்பொழுதும் அமர்ந்திருக்கின்றேன். இந்த சமாதி சுகத்திற்கு இந்திரன் முதலான தேவர்களின் சுகங்கள் கூட ஈடாகாது. ஹிரண்ய கர்ப்பனான நான்முக பிரம்மாவின் சுகம் முதற்கொண்டு இதற்கு நிகராகாது. இதை உணராது இந்நாள் வரையில் என்னுடைய வாழ்க்கையை உலக விஷயங்களில் ஈடுபடுத்தி பிரயோஜனமின்றி காலத்தை கழித்துவிட்டேன். இது எவ்விதமென்றால், என்னிடம் உள்ள விலை உயர்ந்த புதையலை அறியாமல் வெளியே பிச்சை எடுத்து கையேந்தி நின்றேன். ஐயோ, அநியாயமாக காலம் பல கடந்த போதும் இந்த இழிவான வாழ்க்கை என்பதை அறியாமல் மூடத்தனமாக அற்ப விஷய சுகங்களை உண்மை என்று நாடி நின்றேன். இதனால் அடைந்த பலன் என்ன? செக்கு மாடு போன்று விஷய சுகத்திற்காக வீணாக உழைத்து வந்தது போதுமானது. இனி இருளற்ற வெளிச்சத்தில் ஏகாந்தமாக எப்பொழுதும் இருப்பதையே விரும்புகின்றேன். மற்றவர்களை கண்டாலும் அவர்களும் வெளிமுக பார்வையில் பலவிதமான காரியங்களில் ஈடுபட்டு பயனற்ற வாழ்க்கை வாழ்கின்றனர். மாலைகளும் மஞ்சங்களும் மாதர் போகங்களும் பண்டங்களும் என இவைகளை பலமுறை அனுபவித்த பிறகும் விடாமல் பற்றி கொண்டுள்ளனரே. மேலும் ஒருவன் செய்கின்றது போன்று மற்றவர்களும் செய்கின்ற உலக வழக்கங்களைக் கொண்டு விசய போகங்களில் அருவருப்பு உண்டாகாமல் மீண்டும் மீண்டும் அதில் ஈடுபட்டு அதையே வழக்கமாக்கிக் கொண்டு அல்லல் படுகின்றார்களே என இவ்விதம் உள்ளூர என் சிந்தனை ஓடியது.
சிறிது நேரத்திலேயே ஐயகோ, இவ்விதமான மூடத்தன்மை எவ்விதம் என் சித்தத்தில் உதயமாயிற்று. அவைகளை ஒடுக்கி மீண்டும் ஆனந்தத்தில் நிலை பெற்றேன். எந்நேரமும் ஆனந்த பரிபூரணனாக நான் இருக்கும் பொழுது செய்ய வேண்டியது எனக்கு என்ன இருக்கின்றது? நான் அடைய வேண்டியது வேறேதேனும் உண்டோ? அவ்விதம் இருக்குமானால் எங்கே, எந்த வேளையில், எவ்விதம், எப்படி அதை அடையப் போகின்றேன்? அடைய முடியாத ஒன்றை உண்மையில் எப்படி அடையப்பட்டதாகும்? எல்லா காலங்களிலும் எப்பொழுதும் அளவற்ற சிதானந்த ரூபியாகவே இருக்கின்ற எனக்கு அடைய என்ன இருக்கு? எனக்கு கிரியைகள் ஏது? தேகம், இந்திரியங்கள், அந்தக்கரணங்கள் போன்றவைகள் கனவுக்கு நிகரானவையாதலால் இவைகளின் வழியாகவும் எனக்கு கிரியைகள் கிடையாது. எல்லா ஜீவர்களுடைய உடல்களும் இந்திரியங்களும் அந்தக்கரணங்களும் அகண்ட சச்சிதானந்த சிதாத்மாவான என்னுடையதாகவே இருக்கும் பொழுது இந்த உடலில் இருக்கின்ற அந்தக்கரணங்களான மனம், புத்தி போன்றவைகளை விஷயங்களிலிருந்து தடுத்து நிறுத்த முயற்சிப்பதினால் என்ன பிரயோஜனம்? தடுத்து நிறுத்த முயற்சிக்காத மற்றவர்களின் அந்தக்கரணங்களும் என்னுடையவை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய ஒரு மனதை மட்டும் எண்ணங்களின்றி நிறுத்தி பழகுவதினால் எனக்கு என்ன பலன்? ஏற்கனவே இவ்வாறு மனதை நிறுத்திவிட்ட யோகிகளின் மனதுகளும் இதுவரை எண்ணங்களை நிறுத்த சிறிதும் முயற்சிக்காதவர்களின் மனதுகளும் என்னிடத்தில் அல்லவா இருக்கின்றது. ஆதலால் எல்லா மனதுமாக நானே இருப்பதால் எனக்கு எண்ணங்கள் இல்லாமல் நிறுத்துவதற்கு தனியாக ஒரு மனம் மட்டும் ஏது? ஏனென்றால் ஆகாயம் போன்று பறந்து விரிந்து விஸ்தாரமாக இருக்கின்ற எனக்கு ஒடுக்கம் என்பது எப்படி நிகழ முடியும்? ஒடுக்கப்பட்ட மனம், ஒடுக்கப்படாத மனம் என எல்லாமே என்னிடமே உள்ளன. பூரணனான எனக்கு சமாதிதான் ஏது? என்னுடைய மகத்துவத்தினால் அல்லவா அனைத்து உடல்களிலும் செயல்கள் நடைபெறுகின்றன. அப்படிப்பட்ட செயல்களை செய்தாலும் செய்யாவிட்டாலும் எனக்கு ஒன்றுமாக வேண்டியதில்லை. வெளிமுக பாவனையில் இருப்பவனே மனதை உடுக்கி உள்முக பாவனைக்கு முயற்சிக்கின்றான். நானோ இயல்பிலேயே ஏகன். இந்த உடல் எதற்காக வந்ததோ அதற்கான செயல்களை அது செய்துவிட்டு போகட்டும். நானோ கரைபடியாத, களங்கமற்ற, மறைவில்லாத, ஒளிர்கின்ற ஒளியானவன். எப்பொழுதும் சிதானந்த நிலையில் தன் இருப்பில் ஆனந்தமாக தன் வீட்டிலேயே இருக்கின்றேன். நான் அஸ்தமனமில்லாத ரூபன், சம்பூர்ணன், பற்றற்றவன். இது போன்ற என்னுடைய நிலையே உத்தம நிலை. இந்த நிலையை அறிந்தவர்களே உத்தம அதிகாரிகள். மற்ற மந்தர், மத்திமர் போன்ற அதிகாரிகள் படிப்படியாக சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், அதாவது கேட்டல், தெளிதல், அதன்படி நிற்றல் முதலியவற்றை முறையாக கடைபிடித்து விவேக வைராக்கியத்தினால் ஞானத்தை அடைகின்றனர். அதிமந்த அதிகாரிகள் பல ஜென்மங்களுக்கு பிறகு ஞானம் பெற்று அதன் பிறகு மோட்சம் என்ற பலனை அடைவார்கள். எனவே அனுபவ ஞானத்தால் புரிதல் ஏற்பட்டு, அதாவது பிரத்யபிஞை, அதனால் வந்தமைகின்ற சமாதியே மேலானது. தோன்றி மறைகின்ற சில நொடிகள் சமாதியினாலும் ஆத்ம ஞானத்தை கேள்விப்பட்ட அறிவாலும் எந்த பயனும் இல்லை. இது எப்படி என்றால், ஒருவன் சாலையில் செல்லும் பொழுது இருபுறங்களிலும் தோன்றி மறைகின்ற மரம் செடிகளை கவனியாது கவனம் முழுவதும் செல்லும் சாலையிலேயே இருப்பதைப் போன்று கவனம் சிதறாமல் எப்பொழுதும் நிர்விகல்ப சமாதியில் நிலையாக இருப்பவனுக்கு இடையில் தோன்றி மறைகின்ற சில நொடிகள் சமாதியினால் ஒரு பயனும் இல்லை. எண்ணங்களை உருவாக்கும் கட்டமைப்பை அழிக்கும் பொழுதுதான் எண்ணங்கள் முற்றுமாக அழிந்து மறைப்பு நீங்கி எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற அறிவு விளங்குகின்றது. எண்ணங்களுக்கு ஆதாரமாக இருப்பது விஷயங்களே. விஷய ஆகாரங்கள் இல்லாத பொழுது எண்ணங்களற்ற நிர்விகல்ப நிலை உருவாகுகின்றது. இந்த நிர்விகல்ப நிலை உருவாவதற்கு முன்பும் அறிவு விளங்கிக் கொண்டுதான் இருந்தது. நிர்விகல்ப நிலையிலிருந்து வெளியே எண்ணங்களுக்கு திரும்பினாலும் அந்த ஏக அறிவு எப்பொழுதும் விளங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே நிர்விகல்ப நிலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது எப்பொழுதும் எங்கும் உள்ள பொருளாதலால் அறிபவன் தன்னை அறியும் பொழுது அறிபடு பொருளாக அந்த அறிவு அவனுக்கு வேறாக தோன்றுகின்றது.
ஆனால் உண்மையில் தன்னை அறியும் பொழுது தானே அறிபடு பொருளாகிய அறிவாக இருப்பதினால் தன்னை தவிர வேறு ஒன்றுமில்லை என்ற திட நிச்சயத்தால் பேதமைகள் இருமைகள் நீக்கப்பட்டு துவைதம் ஒழிந்து அத்வைதம் மலர்கின்றது. இவ்வாறு தன்னை அறிந்தவன் இனி பிறப்பதுமில்லை இறப்பதுமில்லை. இதுவே உத்தமமான ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டிய கிரமம், அதாவது படிநிலைகள் ஆகும். ஹே அஷ்டாவக்ரரே, நான் இதுவரை கூறியது அனைத்துமே தாங்கள் என்னிடம் கேட்டுக்கொண்ட சிரவணம் என்ற கேள்வி ஞானம் மட்டுமே. வெளிமுகமாக இவைகளை கேட்ட பின்னும் மேலும் உள்முகமாக விசாரித்து அனுபவ ஞானமாக மாறுவதற்கு முயற்சி செய்து முழுமையடைவீராக என ஜனகராஜன் அஷ்டாவக்ரரை ஆசி கூறி உபதேசத்தை முடித்தார். இவ்வாறு மன்னனால் உபதேசிக்கப்பட்ட ஆத்ம ஞான விஷயங்களை கேட்டு தெளிவடைந்த அஷ்டாவக்ர முனி அரசனால் பூஜிக்கப்பட்டு அவரிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு தன் இருப்பிடத்திற்குச் சென்று இதுநாள் வரை கேட்டதினால் அடைந்த தெளிவில் அனுபவத்திற்கான பயிற்சியாக இருமைகளற்ற நிர்விகல்ப சமாதி மேற்கொண்டு பரமபதத்தை உணர்ந்து எல்லா சந்தேகங்களும் விலகி தன் சுயஸ்வரூபத்திலேயே ஆத்மாவிலேயே ஆனந்தமாக எப்பொழுதும் இருக்கின்ற ஜீவன் முக்தராக விளங்கினார்.